ஹாய் தேர், வெல்கம் யூ. இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளர், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரி அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலைக்கு எப்படி கிளியராக அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் நம்ம துல்லியமாக சரியாக அப்ளை பண்ண வேண்டியது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த தேர்வுக்கு எப்படிலாம் தயாராகணும் அப்படின்ற அப்டேட் நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியாகும். ஸோ மஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டால் பாருங்கள். அதில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேர்வு பொறுத்தவரை தற்போது விவரங்கள் இல்லை, பட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன். வெப்சைட் வந்துடுங்க. வெப்சைட்கான லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி தள்ளும் போது இங்கே கொடுத்துருப்பாங்க, காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு கொடுத்து இங்கே கிராம ஊராட்சி செயலாளர்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு மாவட்ட வாரியாக எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில டிஸ்ட்ரிக் மாவட்ட வாரியாக விவரங்கள் சரியாக கொடுக்கல. என்னென்ன ஊருக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி விவரம் கொடுக்கல. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் நல்லா டீட்டெயில் ஆனது கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். பட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. ஒருவேளை தேர்வு நேர்காணல் வைக்கும்போது அந்த இடத்துல தான் எந்த ஊருக்கு நம்ம அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோன்றத சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊருக்கு யாருக்கு முன்னுரிமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதோ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது கம்யூனிட்டி வாரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. கம்யூனிட்டிலேயே இப்போ பிசி அப்படின்னா பிசியில் உமன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்லாம் வேறு பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அது அங்கே போகும்போது உங்களுக்கு விவரம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஜென்ரலாக அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்ளைன்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் பேர் கேட்குறாங்க. செங்கல்பட்டு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன மாவட்டம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் காலி பணியிட இடஒதுக்கீடு வகுப்பு வகை, அங்கே இடஒதுக்கீடு வகுப்பு வரைன்னு சொல்கிறாங்களா, அப்படின்னும் போது நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை கொடுத்துங்க. நான் பிசி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம மீனா ஃபீமேலா அது கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், காலி இடஒதுக்கீடு வகை. அந்த வகையில் நீங்கள் என்ன வகையில் நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போது பிசி பேக்வேர்டு கேஸ்ட் தான், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இது தமிழில் இப்படி இருக்குது இல்லையா. ஸோ இதில் ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு இருக்கும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு இருக்கும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு எது பேசிக்காக இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும், ஜென்ரல் அப்படின்னு தான் கொடுக்க முடியும். எனக்கான நான் தமிழ் மீடியத்தில் படிக்கலை. இப்போ நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேனாக கேட்டால் எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது, தமிழ் மீடியத்தில் படிக்கலை. ஸோ அரசு திட்டங்களுக்கு நம்ம நலம் ஏதாச்சும் கொடுத்துருந்தா நம்ம முன்னுரிமையில் வருவோம். ஸோ அந்த மாதிரியும் எதுவுமே வரல. அப்படின்னும் போது நான் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணணும். நமக்கு முன்னுரிமை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஜென்ரலுக்கு நிறைய இடத்துல முன்னுரிமை இருக்குது. ஸோ அது அதனால் நான் அதையே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் நேம், முதல்ல இனிஷியல், அதுக்கப்புறமா உங்கள் நேம் போட்டுங்க. அதுக்கப்புறமா உங்கள் அப்பா இல்லைனா கணவர் நேம் நீங்கள் போட்டுக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் கொரோனாவில் பாஸ் பண்ணியிருந்தால் எஸ் அப்படின்னு கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு கொடுத்துங்க. இப்போ ஸ்டேட் போர்டாக என்ன போர்டில் படிச்சிங்க 10த்துன்னு கேட்பாங்க. ஸ்டேட் போர்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்ன வருடத்தில் நம்ம பாஸ் ஆனோம் அப்படின்னு கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துங்க மார்க் ஷீட்டை பார்த்து. அதுக்கப்புறமா 500க்கு எத்தனை மதிப்பெண் ஏற்றிங்களோ அதை இங்கே இந்த பெட்டியில் போடணும். உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறமா உங்களோட 10th மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா. ஃபோட்டோவாக இருந்ததுன்னா 220 to 100 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா 5 MB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10th மார்க் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு 10th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் இந்த இடத்துல அடுத்த பெட்டியில் போட்டுங்க. அதுக்கப்புறமா கம்யூனல் கேட்டகரி, இப்போ பிசி அப்படின்னு தான் நான் வரப்போகிறேன். அதுக்கப்புறமா ரிலிஜியனில் இந்து முஸ்லீம் அதை கொடுத்துங்க. கேஸ்ட்டு உட்பிரிவின் பெயர் அதை கொடுத்துங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இல்லையா, விடோவா இல்லையா, அதேமாரி டிஃப்ரெண்ட் லேபிளாக இல்லையா அதெல்லாம் கொடுத்துங்க. ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. உங்களோட சொந்த மாவட்டம் என்னென்னு கொடுத்துங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துங்க. இமெயில் ஐடி இருந்தால்
எஸ் கொடுத்து இமெயில் ஐடி கொடுத்துங்க. தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா எஸ், இல்லைன்னா இன்னும் 9ஆம் வகுப்பு வரை கேட்டிருக்காங்களா இல்லை 8ஆம் வகுப்பு வரை கேட்டிருந்தாங்க. தமிழ் மீடியத்தில் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் பார்த்திருந்தா எஸ், இல்லைன்னா இன்னும். அதுக்கப்புறமா அட்ரஸ் வந்து கிளியராக கொடுத்துங்க. அட்ரஸ் கொடுத்து முடிச்சிருங்க, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதேமாரி 20 to 100 KB. அதேமாரி உங்களோட ஃபோட்டோ 20 to 100 KB. அதேமாரி உங்களோட சைன் 20 to 100 KB அப்லோட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து டிக் பண்ணிவிடுங்க. எல்லாமே டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு வந்து கேட்கும். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் மட்டும் பண்ணால் நீங்கள் சப்மிட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு மாவட்ட வாரியாக எப்படி பார்க்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நான் இப்போ பாருங்கள் செங்கல்பட்டு அப்படின்னு கொடுக்குறேன். செங்கல்பட்டு கொடுத்த உடனே டவுன்லோடு கேட்கும். டவுன்லோடு கொடுக்குறேன். டவுன்லோடு கொடுத்தவொடனே பாருங்கள் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு இருக்கா, அதில் பாருங்கள் அதில் என்னென்ன ஊராட்சி பெயர் இருக்குது அப்படின்றத சைடில் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கெலாம் முன்னுரிமை அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அச்சரப்பாக்கம் ஊராட்சியத்தில் பாருங்கள், நல்லா பாருங்கள். இங்கே நம்ம பார்த்தோன்னா பிசி வந்து இருக்குது, ஜென்ரல் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் என்ன ஒன்று ப்ரியாரிட்டி யார் கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரியாரிட்டி வந்து மாறுபடும். இந்த இடத்துல பாருங்கள் சித்தாமூர் ஊராட்சி அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பிசி ஜென்ரல் நான் ப்ரியாரிட்டி யார் வேணாலும் வந்து அப்ளை ஆனது பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நான் என்னோடய ஊர் பேரை வந்து அந்த இடத்துல கொடுத்தேன். அது என்னது பிசி ஜென்ரல் அப்படின்றத கொடுத்தேன். நான் தமிழ் மீடியத்தில் படிக்கலை, ஸோ அதனால் என்னால் கொடுக்க முடியாது. இப்போ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம வச்சு பார்க்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து இந்தமாரி கிளியராக வெளியிடாது பிரச்சனை எதுவும் வந்து கிடையாது. ஸோ அதனால் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம ராமநாதபுரம் பார்க்கலாம். ராமநாதபுரத்தை பார்க்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் யாருக்கு என்ன ப்ரியாரிட்டி அப்படின்றத ஊர் வாரியாக நமக்கு கொடுக்கல, ஜஸ்ட்டு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை ஆனது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு முன்னுரிமையில் வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பொதுவாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க. இப்போ பிசி ஜென்ரல் அப்படின்னு இருக்குது, பிசி உமன் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் பிசி உமனை வந்து கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் பிசி ஜென்ரலில் போட்டிடுறத விட பிசி உமனுக்குன்னு தனியாக ஏதாச்சும் இருக்கா, இந்த பிசி உமன் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்க ஏதாச்சும் இருக்கா, அது போல் உங்களுக்கு குறிப்பிட்டு எது இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துங்க. எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலாக வந்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. எல்லோரும் கரெக்டாக அப்ளை ஆனது பண்ணுங்கள். தேங்க்யூ.